அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் சேக்கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் இசைப்பட வாழ்தல். நூலாசிரியர் டாக்டர் ஜி ராமானுஜம். இது உயிர்மை பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுதுன்னா, இசையை பற்றி. நம்ம நிறையா பாடல்கள் கேட்டு தான் வளர்ந்துருப்போம். பேருந்து பயணத்தில் பாடல், தாலாட்டு பாடல், சோகம், மகிழ்ச்சி, திருவிழா, விழா காலங்கள் எல்லாத்துலேயும் பாடல்கள் மூலமாக தான் கடந்து வந்திருப்போம் அந்தந்த தருணங்களை. அப்படி கேட்டு வந்த பாடல்களுக்கு பின்னாடி என்ன ராகங்கள் இருக்குங்கிறத இவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பொதுவாக ஒரு சாதாரண ரசிகனாக இருக்கும்போது இசையை பற்றி நுணுக்கங்கள் தெரியாது, அதை ரசிக்கிறதோட சரி. ஆனால் அந்த ஒவ்வொரு பாடல்களுக்கு பின்னாலும் என்னென்ன ராகங்கள், எப்படி அதை வடிவமைச்சிருக்காங்கங்கிறத தெளிவாக இவர் விளக்கியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக அலெக்ஸ் ஒண்டர்லேண்டு பார்த்துருப்பீங்க எல்லோரும். அதில் ஒரு அலெக்ஸ் நிறைய இசையை வச்சு அவர் நிறையா பேசியிருப்பார். அவரோட யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா அந்த இசை, அந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கும் ராகம், இதெல்லாம் விளக்கியிருப்பார். அந்த மாதிரியான ஒரு பதிவு தான் இந்த புத்தகம். அதை விட அதிகப்படியான தகவல்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது. அதில் இவர் முதல்ல முன்னுரையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த இசை பற்றி, அதோட பரிணாம வளர்ச்சியை பற்றி பேசியிருக்கிறார். எங்கேருந்து இசை வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேஜில் கர்நாடிக் சங்கீதத்தில் வரும்போது 72 மேலகர்த்தாவாக மாறுது. அப்படின்னா அது என்ன சொல்ல வராங்கன்னா, 72 தாய் ராகமாக பிரியுது. அதிலிருந்து 72 தாய் ராகத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலமாக அது ஒரு செய் ராகமாகவும் தனித்தனி ராகங்கள் வருது. இதை பற்றி அந்த ஒவ்வொரு ராகம் பற்றியும் விளக்கியிருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு ராகத்துக்கு கீழே வர சில திரை செய்பாடல்களை அவர் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறாரு. அதோட தருணங்கள் நல்ல விரிவாகவே சொல்லியிருக்கிறார். அதில் சில ராகங்கள் சும்மா எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். முதல் ராகமாக அவர் சிந்து பைரவி. நம்ம எஜமான் படம் அதில் ஒரு நாளும் முனை மறவாத, சிம்லா ஸ்பெஷலில் இருக்கிற உனக்கென்ன மேலே நின்றாய், இந்த மாதிரி பாடல்கள்லாம் இந்த சிந்து பைரவி ராகத்து மூலமாக தான் வந்திருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இது இல்லாமல் நான் எடுத்துக்காட்டாக இதை தான் சொல்கிறேன், இன்னும் நிறையா பாடல்கள் இருக்குது. அதுக்கடுத்து பந்துவராளி ராகம். இதில் அபூர்வ ராகம் படத்தில் வர 7 சுரங்களுக்கு எத்தனை பாடல்ங்கிற அந்த பாடல். நினைவெல்லாம் நித்யா படத்தில் வர ரோஜாவை தாலாட்டும் தென்றல், இதெல்லாம் பந்துவராளி ராகத்தில் மூலமாக இசையமைக்கப்பட்டதுங்கிறத சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் மாயா மாளவ கௌலை. கொஞ்சம் கடினமாக இருக்க சில பெயர்கள்லாம் அந்த ராகத்தின் பெயர்கள். ஆனால் அந்த ராகங்களுக்கு கீழே நம்ம அதிகமாக கேட்ட பாடல்கள் இந்த மாதிரி ராகங்கள் இதுக்குள்ளெல்லாம் இருக்குது. எடுத்துக்காட்டாக இந்த மாயா மாளவ கௌலைங்கிறத இந்த ராகத்துக்கு கீழே பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து அம்மன் கோயில் கிழக்கால படத்தில் வர பாடல். அதுக்கப்புறம் கரகாட்டக்காரன் படத்தில் வர மாரியம்மா மாரியம்மா அந்த பாடல். உடன்பிறப்பு படத்தில் நன்றி சொல்லவே உனக்கு, இதெல்லாம் நிறையா பேருந்து பயணத்தில் இந்த நன்றி சொல்லவே உனக்கு இந்த பாடல்லாம் கேட்டிருப்போம். இதெல்லாம் இந்த ஒரு ராகத்துக்கு கீழே தான் இருக்குது. அது இல்லாமல் இவர் சொல்லியிருக்கிறதுலே நிறைய இந்த ராகத்தில் வித்தியாசமான சுச்சுவேஷனில் பலதரப்பட்ட ராகங்களை கொடுத்துருக்கிறார். முக்கியமாக இளையராஜா அவர் இந்த மாதிரி ராகங்களை நிறைய கையாண்டிருக்கிறார். இந்த மாதிரி ராகங்கள் பேசும்போது அவர் வெறும் திரைசை பாடல்கள் மட்டும் இல்லாமல் சில ஸ்பிரிச்சுவல் சாங்ஸும் இதில் இருக்குது. ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண, இந்த மாதிரி சில ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் இருக்குது. அது இவர் சொல்லியிருக்கிற பாடல்கள் எதை தேடி பார்த்தாலும் யூடியூப்லேயே கிடைக்கிது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பாடல்கள் கிடைக்கிது. அதேமாரி பாலச்சந்தர் படத்தில் நிறையா அந்த ராகங்கள் பற்றி பேசுகிற மாதிரி நிறையா சீன்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் நான் கேட்டிருக்கேன், கரகரப்பிரியான்னு சொல்லிட்டு ஒரு சில ராகங்கள். அதெல்லாம் ஏதோ கிண்டலுக்கு பேசுகிறாங்கன்னு நினச்சிட்ருக்கேன். உண்மையாகவே அப்படி ஒரு ராகம் இருக்குது. 22வது தாய் ராகம்ங்கிறாங்க. அதோட செய் ராகமாக மத்திய மாவதியை அப்படிங்கிற ஒரு ராகம். இது ஒரு நைட் மூடுக்கு ஏற்ற ஒரு ராகம்.
மத்தியமாவதிங்கிற அந்த செய் ராகம். இரவு நிலவு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ராகம்ங்கிறத வந்து ஆசிரியர் சொல்கிறார். அதேமாரி இது வந்து கச்சேரி பண்ணுறவங்க கடைசியாக பாடுற ராகம் இந்த மத்தியமாவதி ராகங்கிறதையும் சொல்கிறார். இந்த மாதிரி நிறைய கர்நாடிக் சங்கீத கச்சேரி அதோட ராகங்கள் ரிலேட்டடாக நிறைய தகவல்கள் இதில் இருக்குது. அது இல்லாமல் இளையராஜா வந்து மத்தியமாவதி பாடல்களை வந்து அவர் எப்படி என்னென்ன பாடல்கள் முக்கியமான பாடல்கள்னால் முள்ளும் மலரும் படத்தில் வந்து அடிப்பெண்ணேங்கிற அந்த பாடல், சோலை குயிலே காலை கதிரேங்கிற அந்த பொண்ணு ஊருக்கு புதுசுங்கிற இந்த படத்தில் வர பாடல், இதில் எஸ்பிபி சைலஜா அவங்க பாடியிருப்பாங்க. குயிலே குயிலே பூங்குயிலே அந்த ஆண் பாவம் பாடல், இந்த மாதிரி நிறையா பாடல்கள் இருக்குது. முக்கியமாக இந்த மத்தியமாவதி பாடல் இந்த ராகத்துக்கு கீழே வர ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆன்மீக பாடல்னால் ஐயப்பன் கோயிலுக்கே உரித்தான ஐயப்பனை தூங்க வைக்கும் பாடலான ஹரிவராசனம் ஜேசுதாஸ் பாடியிருப்பார். அந்த ராகம் வந்து சுவாமி ஐயப்பன் படத்தில் வர ஹரிவராசனம். இந்த ராகம் வந்து மத்தியமாவதியை ராகத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இது மாதிரி நிறையா ராகங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பிருந்தாவன சாரங்க ராகம், ஹம்சவத்னி, ஹம்சவத்னிங்கிறத கூட அந்த அலெக்ஸ் ஒண்டர்லேண்ட், அலெக்ஸ் வந்து அந்த அவரோட யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி பிருந்தாவன சாரங்க ராகத்தை பற்றி அவர் சொல்லும்போது ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாரு. ஒரு சின்ன கவுண்டர் படத்தில் வர்ற ஒரு சீனுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற பிஜிஎம் வந்து இந்த பிருந்தாவன சாரங்க ராகத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. அந்த பர்டிகுலர் சீனை மியூட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மியூசிக்கோடு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன கவுண்டர் படம் எல்லோரும் பார்த்துருப்போம். அதில் வந்து அந்த மொய் விருந்து சீன் ஒன்று வரும். அதில் இந்த ராகத்தில் அவர் இளையராஜா சார் மியூசிக் போட்டிருக்கிறாரு. கொஞ்சம் பாருங்கள். இது இல்லாமல் ஹிந்தோளம் ராகம், நானாக நானில்லை தாயெல்லாம் இந்த ராகத்தில் வருது. அதுக்கப்புறம் சுத்த தன்யாசிங்கிற ஒரு ராகம், ஆயிரம் மலர்களே மலருங்கள்ங்கிற பாட்டு, மாலையில் யாரோ சத்ரியன் சூப்பர் சாங், அதெல்லாம் வந்து இந்த சுத்த தன்யாசி ராகம்ங்கிறதுல கீழே வருது. இது மாதிரி நிறைய ராகங்கள் போய்கிட்டே இருக்குது. முக்கியமாக அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான ஒரு தாய் ராகமான சங்கராபரண ராகம். இந்த சங்கராபரண ராகத்துக்கு கீழே வந்து ஜெர்மனியில் செந்தேன் மலரே, பொன்மானை சங்கீதம் பாடவா, மலையாள கரையோரம் அந்த ரஜினி சாங், புதுச்சேரி கச்சேரி, சிங்காரவேலன் பாட்டில் வர பாட்டு, இந்த மாதிரி இது நல்ல நல்ல பாடல்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ராகத்தில் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அமிர்த வர்ஷினின்னு ஒரு ராகம். இது மாதிரி போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அமிர்த வர்ஷினிங்கிற ராகம் வந்து மழை பெய்கிறதுக்காண்டியான ஒரு ராகமாக. ஸோ இந்த பாட்டுக்கு கீழே ராஜா சார் வந்து தூங்காத விழிகள் 2ன்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டிருக்கிறார்ல, அந்த பாடல்கள் ஒளிப்பதிவின் அப்பயே ஒரு மழை பெய்ததாக வந்து ஒரு தகவல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கல்யாணி ராகம், ராஜா சாரோட ஸ்பிரிச்சுவல் சாங்கோட உச்சக்கட்டமான பாட்டான ஜனனி ஜனனி பாட்டு வந்து இந்த கல்யாணி ராகம் தான். இந்த மாதிரி பல ராகங்கள். இது நான் சொன்னது ரொம்ப ரொம்ப சாம்பிள். இது இல்லாமல் 60s 70s பாகவதர் காலத்துலேருந்து முக்கியமான பாடல்கள் எல்லாமே என்னென்ன ராகத்துக்கு கீழே வந்ததுங்கிறத வந்து அழகாக விளக்கியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் படிக்கும்போது நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு வந்த பாடல்கள் பின்னாடி இந்த ராகம்தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு ராகத்தை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி என்ன மாதிரி பாடுறாங்கன்னு கேட்டுட்டு எல்லாமே கிடைக்கிது யூடியூப்பில். அதே ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள்னு கேட்டு பார்த்தேன். எனக்கு இதில் வந்து எனக்கு டவுட்டுனா, இந்த ராகம் வந்து அந்த பாடல் மெட்டில் எந்த இடத்துல வருதுங்கிறது வந்து எனக்கு தெரியல. மேபி இன்னும் சங்கீதம் நல்லா பழகிறவங்க இவங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இது எங்கே நம்ம இந்த மாதிரி ராகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அது எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம், எந்த இடத்துல இந்த பாடல் கேட்கும்போதே இது இந்த ராகத்துக்கு கீழே தான் அமைஞ்சிருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், இது மாதிரி ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நம்ம இன்னும் சில புத்தகங்களை வரும் பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.